மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு. இதுதான் கடகராசிக்காரர்களுடைய வேத வாக்கு. கடகராசிக்கு எப்போதுமே ஒன்றே ஒன்று எல்லாரிடமும் சொல்லுவாங்கள். வீட்டில் உள்ளவர்களிடமே அடிக்கடி சொல்லுவாங்கள். அம்மா கிட்ட பிள்ளைகள் சொல்லுவாங்கள். அப்பா கிட்ட பிள்ளைகள் சொல்லுவாங்கள். ஏன் அப்பாவே பிள்ளைகளிடம் சொல்லுவார்கள், ஏய் நீ மனசு வச்சா நடக்கும்டா, அம்மா நீ மனசு வச்சா நடக்குமா என்று. இந்த வார்த்தையை சொல்லாத கடகராசிக்காரர்களே இருக்க மாட்டார்கள். நீ நினைச்சா செய்யலாம், பார்க்கலாம் பாரேன், யோசியேன், சரி இல்லனா விட்டுடு என்று ரொம்ப டக்குன்னு தன்னுடைய தாடையை அப்புறம் அதாவது முகத்தை தொங்க போட்டு விடுவார்கள். உடனே அதை கேட்டவர்கள் என்ன பண்ணுவார்கள் என்றால், சரி நான் செய்யறேன் போ என்று சொல்லி உடனடியாக பர்மிஷன் வாங்கி விடுவார்கள். மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு என்ற இந்த கடகராசியின் சூட்சமம் இன்னையிலிருந்து உங்கள் வீட்டில் ஒரு நல்லது நடக்கணும், கெட்ட சக்தி விலகணும் என்றால் உங்கள் மனசில் முதலில் முடிவு பண்ணுங்கள். யார் மூலமாக ஒரு விஷயத்தை கொண்டு வரணும், யாரிடம் எதை சொல்லணும், எந்த விஷயத்தை பிரயோகம் படுத்தணும், எந்த விஷயத்தை நாம் அவாய்ட் பண்ணணும் என்று கடகராசிக்காரர்கள் இன்னையிலிருந்து முடிவெடுங்கள். நிச்சயமாக நான் சொல்றேன், மதிநுட்பம் உங்களுக்கு எங்க இருந்து வருதுன்னு தெரியாது. சில நேரங்கள்ல பாத்தீங்கன்னா கடகராசிக்காரர்கள் சிலர் பேசும்போது அப்படியே அப்டேட் ஆக ஒரு பதில் சொல்லுவீங்க. அந்த நிமிஷத்துல அந்த பதில் வரும். எங்கேயோ இன்னொரு விஷயம் உங்களுக்கு பிடிச்சவங்கள பத்தி யாராவது ஒரு குறை சொன்னாலோ, பிடிச்சவங்கள பத்தி ஏதாவது தவறாக சித்தரிச்சாலோ உடனே ஒரு ஆர்கியூமெண்டோட ஒரு பதில் வரும். வாயை அடைக்கிற மாதிரி அவங்களால திருப்பி பேச முடியாது. இப்படிப்பட்ட நல்ல மனம் கொண்டவர்கள், மற்றவங்களுக்காக போராடக்கூடியவங்கள், மற்றவங்களுடைய நலன் மீது அக்கறை கொண்ட கடகராசி வீட்டுல ஒரு கெட்ட தெய்வம் இருக்குமா, கெட்ட சக்தி இருக்குமா? அப்படி இருக்குதுன்னா முதல்ல கடகராசிக்காரர்களோட பிடிவாதமா தான் இருக்கும். அதனால சில விஷயங்கள்ல பிடிவாதத்தை தவிர்த்துருங்க. யாரோ ஒருத்தரால ஒரு காரியம் நடக்கணும்னா அத முதல்ல ஸ்கெட்ச் போடுங்க. நம்மளால ஒரு காரியம் நடக்க முடியலன்னா நம்ம வீட்ல உள்ளவங்க நினைச்சா அது நடக்கும். அவங்கள கொஞ்சம் தாஜா பண்ணணும், அவ்வளவுதான். கொஞ்சமா அவங்களுக்கு என்ன சொல்லுவாங்க, இப்பல்லங்க ஐஸ் வைக்கணும், சோப்பு போடணும் என்று எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். அதுக்கு என்ன பேர் வேணாலும் வச்சுக்கலாம். அப்படி இந்த பிளான நீங்க கடகராட்சியா போட்டீங்கன்னா நிச்சயமா உங்க வீட்ல இந்த கொள்ளையட்னு நீங்க நினைக்கிறது நடக்கும். அப்போ கெட்ட சக்திகள் நீங்க நினைக்கிறது நடக்க ஆரம்பிக்குது. பாத்தீங்களா? அப்போ உங்க மனசுல வீட்ல படி இருக்குதுன்னா முதல்ல கடக ராசிக்காரர்களோட பிடிவாதமா தான் இருக்கும். அதனால சில விஷயங்கள்ல பிடிவாதத்த தவிர்த்துருங்க. யாரோ ஒருத்தரால ஒரு காரியம் நடக்கணும்னா அத முதல்ல ஸ்கெட்ச் போடுங்க. நம்மளால ஒரு காரியம் நடக்க முடியலன்னா நம்ம வீட்ல உள்ளவங்க நினைச்சா அது நடக்கும். அவங்கள கொஞ்சம் தாஜா பண்ணணும், அவ்வளவுதான். கொஞ்சம் அவங்களுக்கு என்ன சொல்லுவாங்க, இப்பல்லாம் ஐஸ் வைக்கணும், சோப்பு போடணும் என்று எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். அதுக்கு என்ன பேர் வேணாலும் வச்சுக்கலாம். கெட்ட சக்தி இல்லன்னு முடிவாயிடும். இருந்தா அந்த கெட்ட சக்தி இருக்குங்கன்னு அத என்ன செய்யலாம் அப்படின்னு ரொம்ப சிம்பிளாக சொல்றேன். ஒவ்வொரு திங்கட்கிழமையும் உங்க வீட்டு வாசல்ல திங்கட்கிழமை காலையில உங்க வீட்டு பூஜை பண்ணுங்க. பூஜை பண்ணிட்டு ஒரு தேங்காய் ஒண்ணு வாங்கி உங்க வீட்டு சாமி ரூம்ல வைங்க. ரொம்ப சிம்பிள். நல்ல தேங்காய் ஒண்ணு வாங்கி உங்க வீட்டு சாமி ரூம்ல வைங்க. அதுக்கு மஞ்சள் குங்குமம் வைங்க. ஒரு பூ வைங்க. சாமி கும்பிடுங்க. எல்லா தீபாராதனையும் பண்ணுங்க. எல்லாம் முடிச்சிட்டு அதுக்கு முன்னதாக நீங்கள் என்ன பண்ணுங்க, ஏன்னா ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் வீட்டை சாயறைச்ச நேரத்துல நல்லா பெருக்கிட்டு சுத்தமா வச்சிருவோம் இல்லையா? இப்ப திங்கிழமை காலையில எழுந்த உடனே வீட்ல இந்த தீர்த்த பொடி இருக்கும். அந்த தீர்த்த பொடி வாங்கி வீடு முழுக்க தண்ணி தெளிச்சு விடுங்க. தண்ணி தெளிச்சு விட்டுட்டு சாமி பூஜை பண்ணுங்க. சாமி பூஜை எல்லாம் முடிச்சிட்டு இந்த பச்சை கற்பூரம்னு ஒண்ணு சொல்லுவாங்க. அதையும் வாங்கி வச்சுக்கொள்ளுங்கள். தேங்காய் வாங்கி வச்சுக்கொள்ளுங்கள். இந்த சந்திரனுக்கு திங்கிழமையில் பால் அபிஷேகம். உங்கள் ஊர்ல சிவன் கோயில் இருக்கும். அவசியம் இதை செய்து பாருங்க. குறைந்தபட்சம் நீங்கள் கடக ராசிக்காரர்கள் மட்டும் பௌர்ணமி அன்னைக்கு செய்வது ரொம்ப விசேஷம். திங்கிழமையில் செய்வது விசேஷம். தொடர்ந்து திங்கிழமை செய்யணும். ஒரு 11 வாரம் செய்யணும். 11 வீக்ஸ் உங்கள் வீட்ல எந்த கெட்ட சக்தி இருந்தாலும் விலகிடும். அதே மாதிரி இந்த பௌர்ணமி ஒரு 11 பௌர்ணமி செய்யணும். சந்திரனுக்கு பால் அபிஷேகம். திங்கிழமை 11 திங்கிழமை பால் அபிஷேகம். அதே மாதிரி பௌர்ணமி பால் அபிஷேகம் சந்திரனுக்கு செய்யணும். சாமி நவகிரகத்துல இருக்கும் சந்திரன். இது அவசியம் பண்ணுங்க. அது மாதிரி உங்க ஊர் சிவாலயத்துல கொஞ்சம் பால் வாங்கி கொடுங்க. திங்கிழமையில பௌர்ணமியில் பால். இந்த பால் தான் உங்களுடைய பெரும் கவலைகளை, வீட்டுல இருக்கிற துஷ்ட சக்திகளை விளக்கும். அந்த பால் அபிஷேகத்தை பண்ணி கொஞ்சம் எடுத்துட்டு வீட்டுக்கு வாங்கி ஒரு பக்கெட் தண்ணியில கலந்து கொஞ்சம் தெளிச்சு விடுங்க வீடு முழுக்க.
சுவாமிக்கு பண்ண அபிஷேகத்த அந்த தீர்த்தத்தை நடைபாதையில தெளிக்க கூடாது. ரொம்ப நோட் திஸ் பாயிண்ட். நடைபாதையில தெளிக்க கூடாது. செவறுகளில லைட்டா தெளிச்சு விடுங்க. நம்ம வீட்டு ஓரங்கள்ல லைட்டா தெளிச்சு விடுங்க. அதான் ரொம்ப முக்கியம். அதுக்கு தான் தண்ணி நிறைய கலக்க சொன்னேன். இத கண்டிப்பா பண்ணுங்க. அதே மாதிரி ரொம்ப சிம்பிளா சொல்றேன். 8 மூலைகள் இருக்கும். வீட்ல ஈசான மூலை, நிருதி, வாயவு, இந்திராதி அஷ்டதிக் பாலகர்கள்னு பேரு. அந்த 8 மூலைகளுக்கும் கொஞ்சம் சாதம் வடிச்சு ஒரு சின்ன 1/4 கிலோ சாதம் வடிச்சு கொள்ளுங்க. அப்ப ஒரு பௌர்ணமி அன்னைக்கு இது பௌர்ணமியில செய்யலாம், இல்ல திங்கட்கிழமையில செய்யலாம். எத நீங்க முடிவு பண்ணிக்கிறீங்களோ அன்னைக்கு செய்யுங்க. இது ஒரு தடவை செய்தா போதும். அதாவது பாத்தீங்கன்னா, இத பௌர்ணமியில செய்யலாம். இல்ல திங்கட்கிழமையில ஏதாவது ஒரு டே பிளான் பண்ணுங்க. ஆனா 11 வாரம் இல்ல 11 பௌர்ணமி. கொஞ்சம் சாதத்த வடிச்சு, இந்த சாதத்துல கொஞ்சம் மஞ்சள் பொடி கலந்து, அத 8 மூலைகளுக்கும் துளி துளி போடுங்க. ரொம்ப நிறைய போடாதீங்க. இத மட்டும் கடக ராசிக்காரர்கள் செய்தா, உங்கள் வீட்டுக்குள்ள கெட்ட சக்தியே வராது. இது முதல் செய்தி. இது ஃபர்ஸ்ட். இந்த நான் சொன்னேன் பாத்தீங்களா? காலையில தேங்காய் வச்சோம் இல்லையா சாமி ரூம்ல. அதுக்கு மேல கொஞ்சம் பச்சை கற்பூரத்த வச்சு இன்னைக்கு ராத்திரி எல்லாம் சாப்பிட்டு முடிச்ச பிறகு, தூங்குறதுக்கு முன்னாடி அந்த பச்சை கற்பூரத்த ஏத்தி, வீட்டு வாசல்ல ஒரு தடவ டைம்ஸ் இப்படி தடவ டைம்ஸ் சுத்தி வீட்டு வாசல்ல போட்டு உடைங்க. சூரக்கானுன்னு பேரு. இத மட்டும் செய்யுங்க. கடக ராசிக்காரர்கள் உங்க வீட்ல எந்த கெட்ட சக்தி இருந்தாலும் விலகிடும். சாமி, நான் எங்க வீட்டு வாசல்ல உடைக்க முடியாது. நாங்க அபார்ட்மெண்ட்ல இருக்கிறோம். அப்படின்னா என்ன பண்ணலாம்? அத சுத்தி எடுத்துட்டு வந்து நம்ம வீட்டு தெருவுல வந்து முச்சந்தியில இருக்கிறோம். அங்க போட்டு உடைக்கலாம். இல்லைன்னா வெறும் தேங்காய சுத்தி எடுத்து வந்து பிள்ளையார் கோயில்ல சூடத்த ஏத்தி பிள்ளையார் கோயிலே வாசல்ல உடைக்கலாம். நல்லா புரியுதா நான் பேசுறது? பிள்ளையார் கோயிலில எந்த கோயில்லயோ உடைக்க முடியாதவர்கள் இத நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. உடைக்க முடியாதவங்க கோயிலில் உடைங்க. பிரச்சனையே கிடையாது. இல்லைனால் முச்சந்தியில உடைங்க. ஆனா கண்டிப்பா திங்கிழமை தேங்காய் உடைங்க. நிச்சயமாக உங்கள் வீட்ல இருக்கும் எல்லா துஷ்ட சக்திகளும் விலகும். சந்திரனுடைய காயத்ரி மந்திரத்தை 108 தடவை திங்கிழமை அன்னைக்கு சொல்லுங்கள். அதே மாதிரி பௌர்ணமி 108 தடவை சொல்லுங்க. நிச்சயமா உங்க வீட்ல எந்த கெட்ட சக்தி இருந்தாலும் விலகும். உங்க வீட்ல தர்ம யுத்தங்கள் எல்லாம் விலகி தர்மம் ஜெயிக்கும். பண்ணி பாருங்க. நல்லது நடக்கும். நண்பர்களே, என் உறவுகளே, சொந்தங்களே, இந்த கண் திருஷ்டி விலகணும். எதிரிகள் விலகணும். கோர்ட் கேஸ் பிரச்சனைகள் எது இருந்தாலும் நமக்கு விலகணும். போலீஸ் ஸ்டேஷன் சம்பந்தமான விஷயங்கள் இருந்தா விலகணும். எந்த கெட்டதா இருந்தாலும் விலகணும். நமக்கு தர்ம யுத்தத்துல ஜெயிக்கணும். அவமானம் பத்தக்கூடாது. உறவுகளுக்கு முன்னாடி தலை குனிஞ்சிடக்கூடாது. அது மட்டும் இல்லாம நம்முடைய எதிர்காலம் பாழாயிடக்கூடாது. இதுல எது கெட்டது நடந்தாலும் இது எல்லாமே நடக்கும். இந்த கெட்டதே நடக்காம இருக்க நம்ம வீட்டுல வசீகர சக்தி இருக்கணும். அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் செய்த சகல குற்றங்களையும் பொறுத்து காத்து ரட்சிக்க வேண்டும். பொண்ணு 18ஆம் படி மேல் வாழும் வில்லாளி வீரன் வீரமணி கண்டன் காசி ராமேஸ்வரம் பாண்டி மலையாளும் அடக்கி ஆளும் ஓம் ஸ்ரீ ஹரிகரசி சுதன் ஆனந்த சித்தன் ஐயன் ஐயப்ப சுவாமியே சரணம் ஐயப்பாங்கிற மந்திரத்தை தினசரி உங்க வீடுகள்ல நீங்க சொல்லுங்க. எல்லாரும் சொல்லுங்க. கண்டிப்பா நம்மளுடைய பாவங்கள் முதல்ல விலகும். நம்ம தெரியாம செஞ்ச பாவம், தெரிஞ்சு செஞ்ச பாவம், அறிஞ்சு செஞ்ச பாவம், அறியாம செஞ்ச பாவம் அது முதல்ல விலகும். மனசு முதல்ல சுத்தமாகும். மனசு சுத்தமான நம்ம அந்த வீட்டுக்குள்ள இருந்தோம்னா அந்த வீடு சுத்தமா இருக்கும். கண்ணாடியை தொடச்சிட்டு நம்ம முகத்தை பாருங்க, பரிச்சுன்னு தெரியும். அவ்வளவுதான். முதல்ல நம்மள சுத்தம் பண்ணிட்டோம்னா நம்ம வீடு சுத்தமாயிடும். இன்னைக்கு தெரிஞ்சுக்கங்க. நான் சொல்ற இந்த 3 விஷயத்த தயவு செய்து எல்லாரும் செஞ்சு பாருங்க. உங்க வீட்ல கெட்ட சக்தி விலகிடும். எந்த கெட்டதும் உள்ளுக்குள்ள அண்டாது. முதல் விஷயம், உங்க வீட்ல டெய்லி ஒரு தீபம் ஏத்துங்க. வீட்டை இருள விடாதுங்க. ஏதாவது ஒரு விளக்கு எரிஞ்சிட்டு இருக்கட்டும். வீட்ல வாசனை இருந்துகிட்டே இருக்கட்டும். வாசனை பொருட்கள் ஒரு பக்தி சென்டலா அடிச்சுக்கிறோம். எல்லா இடத்துலயும் ஒரு வாசனை இருக்கணும். வீட்டுக்குள்ள இல்லேன்னு சொல்லாத வார்த்தை நம்ம கிட்டே இருக்கணும். அவ்வளவுதான். நான் சொல்ற இந்த 3 விஷயத்த தயவு செய்து எல்லாரும் செஞ்சு பாருங்க. உங்க வீட்ல கெட்ட சக்தி விலகிரும். எந்த கெட்டதும் உள்ளுக்குள்ள அண்டாது. முதல் விஷயம், உங்க வீட்ல டெய்லி ஒரு தீபம் ஏத்துங்க. வீட்டை இருள விடாதீங்க. ஏதாவது ஒரு விளக்கு எரிஞ்சுக்கிட்டு இருக்கட்டும். வீட்ல வாசனை இருந்துகிட்டே இருக்கட்டும். வாசனை பொருட்கள் ஒரு பக்தி சென்டலா அடிச்சுக்கிறோம். எல்லா இடத்துலயும் ஒரு வாசனை இருக்கணும் வீட்டுக்குள்ள. இல்லேன்னு சொல்லாத வார்த்தை நம்ம கிட்ட இருக்கணும். அவ்வளவுதான்.
வீட்ல அதிகமா நம்ம இல்லைங்கிற வார்த்தைய பயன்படுத்தக்கூடாது. அதே மாதிரி சில பேர் ரொம்ப துஷ்டமான வார்த்தைகளை பயன்படுத்துவாங்க. கெட்ட வார்த்தைகளை அத சுத்தமா தவிர்த்துருங்க. இத மட்டும் தவிர்த்துருங்க. உங்க வீட்ல துஷ்ட சக்திகள் எல்லாம் வெளியில வந்துரும். ரொம்ப கடுமையான தோஷம் இருக்கு சுவாமி. கடுமையா எங்களுக்கு செய்வன கோளாறுகள், பிரச்சனைகள் இது மாதிரி இருக்கு. நாங்க என்ன பண்ணலாம்? என்னோட தொழில்ல பெரிய லாஸ், என் குடும்பத்துல பெரிய சிரமம், குடும்ப உறவுகள் பிரிஞ்சு கிடக்கு. நான் என்ன செய்யலாம்? ரொம்ப இன்னும் ஒரே ஒரு பரிகாரத்தை சொல்லி நிறைவு செய்யறேன். பசுமாடு கண்ணுக்குட்டி உங்க வீட்ல பக்கத்துல யாருக்கிட்ட இருக்கோ அந்த பசுமாடு கண்ணுக்குட்டியை வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்து இந்த கோமாதாவை அழைச்சிட்டு வந்து உங்க வீட்டு மத்திய பகுதியில நிப்பாட்டி அந்த பசுக்கு பூஜை பண்ணுங்க. பசுக்கு மஞ்ச தடவி குங்குமம் வச்சு பசுக்கு ஒரு புடவை வாங்கி சாத்தி, கண்ணுக்குட்டிக்கு ஒரு புடவை சாத்தி, மாலை போட்டு ஒரு பெரிய தட்டுலயோ பக்கெட்லயோ வாழை இலையில பச்சை பச்சரிசியை நல்லா ஊற வச்சு வெல்லம், பச்சரிசி, வாழைப்பழம் எல்லாம் சேர்த்து வச்சு அந்த பசுமாட்டுக்கு கொடுங்க. அந்த பசுமாட்டுக்கு பின்புறம் தூப தீபங்கள் எல்லாம் காட்டி பசுமாட்டு கிட்ட நமஸ்காரம் பண்ணிக்கங்க. உங்க வீட்டுக்குள்ள அழைச்சு என்ன கெட்டது இருந்தாலும் வெளியில வந்துரும். இதை மட்டும் செஞ்சு பாருங்க. கிரக பிரவேசத்தெல்லாம் செய்வோம்ல சுவாமி, நாங்க அப்பார்ட்மெண்ட்ல இருக்கோமே, நாங்க என்ன பண்ணலான்னு கேப்பா. உங்க வீட்டு வாசல்ல செய்யுங்கோ. அப்பார்ட்மெண்ட் வாசல்ல அது செய்யுங்க. பசு பூஜை பண்ணுங்க. பசு பூஜை பண்ணி நான் சொன்ன மாதிரி சுவாமி அந்த பசுக்கு நிவேதியம் பண்ணுங்க. நிச்சயமாக உங்க வீட்ல இருக்கிற எல்லா துஷ்டங்களும் வெளியில வந்துரும். எல்லா கெட்ட சக்தியும் வெளியில வந்துரும். நல்லது நடக்கும், நம்புங்க. இன்னையிலிருந்து உங்க வாழ்க்கை பிரகாசமா போகுது. இந்த பதிவை கேட்கறவங்க, இந்த பதிவை கேட்கக்கூடிய சூழ்நிலைகள் உங்க குடும்பத்துல யாருக்கு நீங்க அனுப்பினாலும் சரி, அந்த வீடுகள்ல நல்ல மாற்றங்களை நீங்க பார்க்க போறீங்க. வாழ்த்துக்கள். நல்லதே நடக்கும். என்றும் உங்களோடு நிழலாக நான் இருப்பேன். நம்பிக்கையோடு மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன். ஓம் சாய்ராம். ஓம் சாய்ராம். ஓம் சாய்ராம்.